அன்பான காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. நேற்று வரைக்கும் கூட பர்சனல் வேலை காரணமாக வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருந்தது. பட் அதையும் மீறி எனக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நானும் உங்களையெல்லாம் மாதிரி தான் கிராமத்தில் தான் எல்லாம் நடந்து என்னுடைய படிப்புகள் எல்லாமே வந்து மகாதானபுரம் பக்கத்தில், ஈவன் மகாதானபுரம் ஈவன் சித்தலவாயை விட இன்னும் கொஞ்சம் லோ லெவல் ஆஃப் வில்லேஜ். ஸோ அங்கேருந்து 8th வரைக்கும் அவங்க படிச்சுட்டு 9th படிக்கணும்னா நாங்கள் இங்கே தான் வரணும். சித்தலவாய்க்கு தான் நாங்கள் எல்லாருமே சைக்கிளில் வந்துட்டு 9th 10th 11th 12th படிக்கணும்னா இங்கே வந்து படித்து எல்லாம் பண்ணுவோம். ஸோ கிராமப்புறத்திற்கும் நகர்ப்புறத்துக்கும் பார்த்தோம்னா ஜென்ரலி பல நகர்ப்புறங்களையும் நாம் வசிச்சுட்டு வந்த காரணத்தினால ஒரு நல்ல ஒரு வைல்டு டிஸ்பாரிட்டி இருக்குது. அதாவது வசதி வாய்ப்புகளையும் சரி, நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்ஸ்போஷர்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது அங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அதையும் மீறி அதெல்லாம் நமக்கு நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பெரிய சாதனைகள் நம்ம லைஃப்பில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் திங்ஸ் எதுவுமே நமக்கு ஒரு தடைக்கற்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இப்போது நடராஜன் சார் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று இங்கே நடத்தி உங்க எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கொடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னோடியாக நம்ம கல்வி காவலர் ஜுவல் இந்தியா மகாதானபுரம் வி ராஜாராம் அவர்கள் அந்த காலத்திலேயே 20 வருஷமா மகாதானபுரம்ங்கிற வில்லேஜில் ஈவன் 8வது வரைக்கும் தான் இருக்குது, 9வதுக்கே வெளியில் வரணுங்கிற மாதிரியான ஒரு வில்லேஜில் 25 வருஷமா எம்பி வெங்கட்ராமன் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது மூலமாக எம்பிஎம் ஐடிஐ ஒன்று நடத்தி 25 வருஷமா நிறைய ஒரு வருஷமும் 100-150 குழந்தைகளை வந்து கல்வி கொடுத்து எஜுகேஷன் கொடுத்து இப்போ வந்து அவங்க எல்லாருமே வேர்ல்டு உலகத்தில் வந்து மஸ்கெட், குவைத், துபாய் அந்த மாதிரி இடங்கள்லையும் இருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நம்ம வந்து கிராமப்புறத்தில் வளர்ந்தாலும் படித்தாலும் நம்மளோட அறிவை வந்து நம்ம வெளி இதுக்கு நிரூபித்து பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் எல்லாமும் இங்கே நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய, அதாவது கம்ப்யூட்டர் பற்றி இப்போ நல்லா ரொம்ப அழகாக பேர் வச்சிருக்காரு நடராஜன் சார் அவர்கள். வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ ஈயாக தான் மாறிடுச்சு. வேர்ல்டே வந்து இப்போ உள்ளங்கையில் உலகம் அப்படின்னு கரெக்டாக சொல்லலாம். ஏன்னா எல்லாமே மொபைல் ஃபோனில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் மூலமாக உலகத்தில் எல்லா லோக்கல் கார்னர் ஆஃப் த பீப்புள்கிட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான வசதி வாய்ப்புகள் இப்போ வந்துட்டு இருக்கு. டெக்னாலஜி அவ்வளோ வேகமாக நமக்கு வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதோட நம்ம வந்து we have to keep ourselves pace with that development. ஸோ கொஞ்சம் பின்தங்கிட்டோன்னா கஷ்டம். ஸோ அதனால என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட் வருது அப்படிங்கிறத நீங்களும் இப்போ நான் வந்து நிறைய வசதிகள் இருக்குது, ஒய்ஃபை, இன்டர்நெட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு உலகத்தில் நல்லா சாதிச்சு, அதாவது ஒரே ஒரு இது நம்ம கிராமத்தில் இருக்கோம் நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் துணி கூட உங்கள் யாருக்கும் வர வேண்டாம். ஸோ அதை தான் வந்து நானும் உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தமிழ் மீடியத்தில் படித்தாலும் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து திருச்சியில் வந்து டெக்ஸ்டாசிஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோம் 10 வருஷமாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி குழந்தைகள் தான் நிறைய திருச்சியில் அரௌண்ட் திருச்சியில் இருக்கிற இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேர்ல்டில் அமெரிக்கா, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி இருக்கிற ஜப்பான், ஆஸ்திரேலியா அங்கே இருக்கிற கிளைண்ட்ஸுக்கெல்லாம் நிறையா சர்வீசஸ் இங்கேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களை தேடி வராங்க எல்லோரும். ரொம்ப